உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் மறைந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் மறைந்திடவே, உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவு சீஷர்களே, எல்லா மலையிருள் நீக்கினாரே. எம்மாவு சீஷர்களே, எல்லா மலையிருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே, எல்லையில்லா பரமானந்தமே. என்னட கலக்கங்கள் நீங்கினதாலே, எல்லையில்லா பரமானந்தமே. ஜெயித்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமும் தூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் தூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேரையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேரையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் என்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே.
ஆவியாலே என்றும் ஆயமையை உயிர்ப்பிக்கவே ஆவியாச்சாரம் என கைதாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆவியாச்சாரம் என கைதாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடும் காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடும் காத்துக் கொள்வோம் ஏக்காலம் தோணி கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே எழுந்தெழுந்தாரே அல்லேலூயா எழுந்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடும் காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடும் காத்துக் கொள்வோம் ஏக்காலம் தோணி கையில் மறுரூபமாக எழும்புவோம் மகிமையிலே ஏக்காலம் தோணி கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த தேவன் ஆராதிக்கிற தேவன் சின்ன தேவன் இவர் பேசுகிற தேவன் ஹல்லேலூயா எங்களோடு நடத்துகிற தேவன் கருத்து நடந்த தேவன் நீராட்டவர் ஹல்லேலூயா 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 தேவனை துதிக்கிற ராஜா மரணமானதை வைத்திருக்க முடியவில்லை ஹல்லேலூயா சொன்னபடியே வைத்திருந்த தேவன் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே வார்த்தையில் உண்மையில தேவன் ஆண்டவரே பக்கத்தில் மாறாத தேவன் நீர் ஆண்டவரே ஆண்டவரே மரணமானது ஆண்டவரே வைத்துக்க முடியவில்லை கேட்டாவே
பாதளமானது ஆண்டவரே வைத்துக்க முடியவில்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமுள்ள தேவன், நிச்சயமுள்ள தேவன் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த தேவன் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் வீழ்ச்சிக்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே வலது பாசத்தை பரிசு பேச தேவனுக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிற கர்த்தாவே. இயேசுவை மருத்துவ எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவ மருத்துவ எழுப்பினவர் சாவுக்கு சரிகளை உயிர்ப்பிப்பார் என்ற வார்த்தைக்கு நன்றி கர்த்தாவே. எங்க சரிகளை உயிர்ப்பிக்க வல்லவராக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்க கர்த்தாவே. உன்னை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிற மாட்டவரே. ஜீவனுள்ள தேவனை உயர்த்துகிற கர்த்தாவே. ஜீவாதிபதியை துதிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திர மாட்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக ஆண்டவரே வீழ்ச்சிக்கு தேவன் நன்றி கர்த்தாவே. சிங்காசனம் இருந்து இறங்கி வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா உமக்கு நன்றி ஆண்டவரே. மரணத்துக்கு அதிகாரியானவரே ஆண்டவர், மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவரே ஆண்டவரே. முடி மரணத்தினால செய்தீரே நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் சமாதானத்தை உண்டு வாக்கு எடுத்துக்கொண்டு நன்றி கர்த்தாவே. வகையாக நடிச்சவரே ஆண்டவரே, நகர்த்தவரே துதிக்கிற கர்த்தாவே. சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது ஆண்டவரே. நீ வாக்கு எடுத்துக்கொண்டு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு கொண்டரே நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நீ உண்டு பண்ணின பாவத்தை நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களாக ஆண்டவரே ரத்தத்தால் சுடப்பட்டவர்களாக குமார் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக குமார் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். எங்களுக்கு பிரவேசிக்கும்படியாக தலையில உயர்த்துகிறார் மகிமையின் ராஜாவாய் ஆண்டவரே வெற்றி சிறந்த கர்த்தராய் எங்கள் மத்தியிலே வாசம் முயற்சிக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே குமார் ரத்தத்தாலே ஜெயிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே உன்னதமானவர், நீரே உயர்ந்தவர் ஆண்டவரே. நீர் வீழ்ச்சிக்கிற மேலாண்மைகளே நம்ம தெரிவிக்கிறாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்காக நீ கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த கிரியைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே கீழ்மாய சின்னப்படும் ரத்தத்துக்காக நன்றி கர்த்தாவே. கட்டளைக்காக யாவும் செய்து முடிப்பார் வாதம் கர்த்தாவே. சகலத்தை செய்து முடித்தரே நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ரட்சிப்பின் பார்த்து எடுத்துக்கொண்டு நாம கொண்டு மாத்திரை தவிர ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். காலத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செயல்களில் மகத்துவமான தேவன் நீர் ஆண்டவரே. கிரியைகளை அதிசயமான தேவன் ஆண்டவரே. ஆலோசனை ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே. மன்னிப்பதில் தயப்படுத்த தேவன் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐசியமுள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசனையில் பெரிய தேவன் ஆண்டவரே. ஒருவராய் சாவமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே சாவை வென்றவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசானவரே நமது மரணத்தினாலே ஜெயித்தவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah,
Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. 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 அதிசயமானவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயமானவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. 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 சர்வ வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சமாதானக்காரனரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சமாதானக்காரனரே, உம்மை
உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா, 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 ஹல்லேலூயா ஓசன்னா. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்றேன் கர்த்தாவே. உம்மையில உயர்த்துகிற ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரட்சகரே உயர்த்துகிற ஆண்டவரே. உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. உயர்ந்தவர் ஆண்டவரே. மரணத்தை வென்றவர், பாவத்தை ஜெயித்தவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாமத்துக்கு மேலான நாமத்தை ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே மத்தியில வேலுக்கு தேவன் கர்த்தாவே. தேடி வந்தார். ஹalleluya. எங்களை பொறுத்தவரை நிமித்தமாக ஆண்டவரே, ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒரு பங்கை நீர் வைத்திருக்கிறீர். ஹalleluya ரப சங்கரா ரப. ஹalleluya. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓகே, நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya, நன்றியோடு. ஹalleluya, எஸ் ஹalleluya. அப்பனே எமக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றியும் இயேசுவை மறுத்துவிட்டு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மறுத்துவிட்டு எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது. அவருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் வாசமாக இருக்கும்போது சாவுக்கு ஏதுவான பாவமான சரீரமானது அவருக்கு ஏற்ற இல்லை, அவர் விரும்புகிற வழியில குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படியாக அவர் மறுபடியும் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் மரணத்துக்கு அதிகாரியான அந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்தவர். அவர் நமக்கு சமாதத்தை உண்டு பண்ணும் ஆக்கணையை அவர் எடுத்துக்கொண்டார். பகையாக நின்ற நடிச்சுவரை, பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்தவர் அவர். ஹalleluya. நம்முடைய சமாதானக்காரரானார். அதுக்காக நன்றி சொல்லாம ஆழத்திலிருந்து மெய்தலாக இருந்து கர்த்தர் நமக்கு செய்த கிரியைகளுக்காக வேத சொன்னபடி கர்த்தர் எனக்காக அவையும் செய்து முடிப்பார் வார்த்தையும்படி அவர் சகலத்தையும் அவருடைய கல்வார் சிறுவிலை தம்முடைய மரணத்தை செய்து முடித்திருக்கிறார். நம்ம செய்வதெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு நாமத்தை உண்மையாக தோதுவது மாத்திரம் அது நம்ம கொடுத்த சாக்கியத்திற்காக கர்த்தர் மேல் வைத்த அன்பிற்காக நன்றி சொல்லலாமா? ஹalleluya. ஆண்டவரே துதிக்கிற ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே ரட்சிதரே நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சமூகத்திலே கலப்பையாக சமூகத்திலே சேர்த்து கொண்டவரே நன்றி கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி. எவ்வளவு தகுதி இல்லாத எங்களே ஆண்டவரே, என்னை ஆண்டவரே நீர் உயிர்ப்பித்து ஆண்டவரே சுமந்திருக்கிறீர். நன்றி கர்த்தாவே. ஹalleluya. ஜெய கிறிஸ்துவாகிய உம்மை நான் தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே ஜெயம் பெற்று ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் வீட்டிற்கும்படியாக தகப்பனுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. முடிய பெரிய நிலையத்திற்கு எங்களுக்கு ஒரு கிருபை தான் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிருபை ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மரணத்தை ஜெயித்தவர், ஹalleluya. பாதாளத்தை வென்றவர், ஆண்டவரே பிசாசின் தலையை நசுக்கினவர், ஆண்டவரே அந்த சிலுவை எங்களுக்கு அந்த வெற்றியை சம்பாதித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிலுவையில சிந்தின இந்த வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களுடைய பாவத்தின் மன்னிப்பை எங்களுக்கு இலவசமாய் கிருபையாய் ஈவாய் பெற்றுக் கொடுத்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய தியாகத்தின் நிமித்தமாக, ஆண்டவரே உம்முடைய அன்பு நிமித்தமாக, நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆண்டவரே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீர் பெற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஆண்டவரே அந்த ரட்சிப்பென்னும் விடுதலையை, ஆண்டவரே பாவ மன்னிப்பென்னும் நிச்சயத்தை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஆண்டவரே நீர் மாத்திரம் இந்த உலகத்தில் வராதிருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தினுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாது. ஆண்டவரே எங்களுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாது ஆண்டவரே. ஆனால் பாவிகளுக்காக, அக்கிரமக்காரருக்காக ஆண்டவரே நீர் சிலுவையில் உண்மையாய் தியாகமாய் ஒப்பு கொடுத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கு நாங்கள் ஆண்டவரே கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அன்றைக்கு உம்முடைய ஜீவனை கொடுத்து நீர் எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தி நீர் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில பரிசுத்தத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என்று ஆண்டவரே திருவுளம் பற்றினவர். நீர் மரித்த தேவன், மரித்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே. வேத வாக்கின்படி 3ஆம் நாள் நீர் உயிரோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய கல்லறை காலியா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் யாருடைய கல்லறையும் அப்படிப்பட்ட நிலையில இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரமே மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவர் ஆண்டவரே. அந்த கிருபையை நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். ஒரு நாளிலே நாங்களும் உம்மோடு கூட ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் ஆண்டவரே வசிக்க போகிறோம். அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை, சந்தோஷத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றிருக்கிறபடினால உம்மோடு கூட நாங்கள் அரசாள போகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கும் நீர் அப்பேற்பட்ட உயிர் தழுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை இன்றைக்கும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வல்லமையில எந்த குறையில் ஆண்டவரே, அந்த வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகவில்லை. அந்த வல்லமை எங்களுக்குள்ளே எனக்குள்ளே தங்கி இருக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக. தேவ வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. எந்த சூழ்நிலையும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் நாங்கள் அடிமையாகி போகாதபடி தேவ ஆவியானவர் எங்களை பிரித்தெடுக்கும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையும் ஜெயத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக தேவனோடு இசைந்திருக்கிற ஆண்டவரே, தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகம் எங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. மாம்சம் எங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உலகத்தின் பிசாசானவன் ஆண்டவரே யாரை விழுங்கலாம் என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் எங்களையும் எங்கள் சபையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே வருங்கால சந்ததியும் எங்கள் தேசத்தையும் நீர் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நிச்சயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறபடியாய் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அதன் பிறகு ஒரு ஆங்கில பாடலை பாடலாம். பிகாஸ் ஹி லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ, அந்த பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். வாங்க சிறு பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வாங்க சீக்கிரம். சத்தமா பாடுங்க, மைக் வேண்டாம். To follow Jesus, I have decided to follow Jesus, no turning back, no turning back, no turning back, no turning back. The cross before me, the world behind me, the cross before me, the behind me, the cross before me, the behind me. No turning back, no turning back, no turning back, no turning back. துணிந்தேன் இயேசுவின் பின்னே, துணிந்தேன் இயேசுவின் பின்னே, துணிந்தேன் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஒரு ஆங்கில பாடல் சாரி சொல்லுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உடனே சொல்லணும்னு இருந்தேன்.
என்ஓசிக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். குறைஞ்சது ஒரு ரொம்ப நாளாக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரன்வே பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்ஓசி முக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டிலாம் வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க. ரொம்ப அதனால ரொம்ப பிரயாசப்பட்டு அதுக்காக முயற்சி எடுத்து பண்ணேன். ஆனால் நிறைய தடவை ஒரு 5 டைம் கிட்டத்தட்ட அது ஃபெயில் ஆயிடுச்சு. நேற்று தினத்தில் அது நல்லபடியாக என்னோட அது ஐட்டன் ஏற்கனவே வந்து நல்லா செக் பண்ணிட்டு போனாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குது, என்ஓசி இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று தினத்தில் அது எனக்கு கையில் கிடச்சிது. கத்திரிக்கை கோடான கொடி. ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நின்று பாடலை பாடலாம். எழுந்து நின்று அப்பதான் நல்லா பாட முடியும். அப்புறம் அது பிறகு 1 மணி நேரம் உட்கார போறீங்க. வாய்ஸ் போடுறாங்களா? Start. God is they called him Jesus, and died. Take me from my Savior lives. Yes, he lives. I can face tomorrow because he lives. Because I know as I know He knows my future, and life is what the living does because He lives. How sweet and home a newborn baby, I feel the pride, I joy He brings, I break the stone, the assurance, yes, I can faith on Sundays because He lives. Because He lives. Yes, because He lives. I can face tomorrow because He lives. All fear is gone, because I know, yes, I know He holds my future. My life is what the living does
because He lives. And then one day I'll cross the river. I'll find more later. And then it's victory. I'll see the lights of glory, and I know He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all pure in God. Yes, I know. Yes, I know. Our life is one the living God, because He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all pure is God. Behold, I know. Behold, the future. My life is what the living just because He lives. And life is what the living just because He lives. உட்காரலாம். பிரைஸ் லார்ட். அறிவிப்புகள் சர்ச்சை முடிஞ்சு திருமண ஓலை வாசிப்பு. நம்முடைய சபை சார்ந்த திரு வி மனோகரன், திருமதி மஞ்சுளா ஆகியோருடைய மகன் கோகுலுக்கும், மதுரை அப்போஸ்தல சபையை சார்ந்த ரவிராஜன், திருமதி மீனாள் ஆகியோருடைய மகள் அர்ச்சனா ஆகியோருடைய திருமணம் வருகிற 10ஆம் தேதி மதுரை அப்போஸ்தல சபையில் வைத்து
நடைபெற உள்ளது. ஆதலால் இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி ஏதாவது நியாயமான காரணங்கள் இருப்பின் நீங்கள் அதை நேரடியாகவோ எழுத்தின் மூலமாகவோ தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள். இது இன்றைக்கு வாசிக்க வேண்டிய மூன்றாவதும் இறுதியுமான ஓலை அறிக்கை. கர்த்தர் அருமையான மக்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருமண நாளுக்கு என்று சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துவாராக. இன்றைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு தான் ஈஸ்டர், உயிர்த்தெழுதல் அப்படின்னு உலகெல்லாம் நினைக்கிறாங்க. ஸ்பெஷலி சிறப்பாக இந்த 40 நாள் அவங்க அந்த லென்டன் டேஸ் அதை கழித்து. ஆனால் இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்குமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார், அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்றது திடீர்னு ஒரு கதையில பாதியை சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு கதையில பாதியை சொன்னா எங்க ஆரம்பிச்சது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. If you only say Jesus Christ is risen, it's only half of the story. Where is the other half? அதுக்கு முன்னாடி என்ன, அதுக்கு பின்னாடி என்ன? If you don't know what is after resurrection and before resurrection, you're lost. நாம் இழந்துடணும். என்னன்னு தெரியாது. திடீர்னு உயிரோடு இருந்தார். எதுக்கு உயிர்த்தெழுந்தார்? உலகத்தில் சொல்லுவாங்க, தீயவர்களால் கொல்லப்பட்ட, தீயவர்களால் சிலுவையில் கொல்லப்பட்ட இயேசுவானவர் தீமையை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு உயிரோடு எழுந்தார். அதனால நம்ம தீமை வென்று நன்மை வெல்லட்டும். எல்லாம் கிறிஸ்துவ மக்களுக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்தில் சொல்லுவாங்க. அந்த தீமையே நான் தான், என்னுடைய பாவம் ஒரு சிலுவையில் கொன்றது. The mystery of God's mystery of the history, mystery of God's plan, தேவனுடைய நோக்கம், திட்டத்தினுடைய ரகசியம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். That gives us the whole knowledge of the resurrection and power of resurrection. அதுதான் உயிர்த்தெழுதலின் முழு வல்லமையும் நமக்கு தெரிவிக்கிறது. பாதியில ஏதோ இயேசு உயிர்த்தெழுந்தார், வருஷத்துல ஒரு நாள் ஈஸ்டர் பண்டிகை. What is the whole story of it? What is God's plan? அதை முழுசுமா நமக்கு தெரியணும். வசனத்தை அப்பப்போ இந்த திரையில் போடுவாங்க, காணொலியில் நான் கொடுத்துருக்கேன். இருக்காப்பா? ஓகே. மிஸ்டரி ஆஃப் God's mystery of the history, the mystery of God's plan, தேவனுடைய திட்டத்தினுடைய ரகசியம் என்னது? எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்குவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த முதல் வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும், பிற இனத்தவராகிய உங்களுக்கு, புறஜாதியாகிய உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு பவுலாகிய நான் கட்டப்பட்டிருக்கிறேன். உங்கள் நலனுக்காக கர்த்தரின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தரிசனம், சரியா? அந்த மறைபொருள், அந்த ரகசியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அதை பற்றி நான் ஏற்கனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்.
அதை நீங்கள் வாசிக்கும்போது கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளை நான் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக, சுவிசேஷத்தின் வழியாக, 6வது வசனம், பிற இனத்தாரும் புறஜாதிகள் நம்மெல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அந்த மறைபொருள். யூதர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய திட்டத்திற்கு உள்ளாக அமைக்கப்பட்டவர்கள். அவங்க தான் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக வர முடியும். புறவினத்தார்னா நம்ம யூதர்கள் அல்லாதவர்கள் அந்த தேவனுடைய திட்டத்திற்குள் வர முடியாது என்று சொல்லி நினைச்சாங்க. அதில் ஈஸ்டர், எஸ்ட்ரோஸ் அப்படின்லாம் அழைச்சிருக்கிறாங்க, எஸ்ட்ரோடோஸ் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க அந்த பண்டிகை, உயிர்த்தெழுந்த பண்டிகையை. ஈஸ்டருங்கிற வார்த்தை வேதத்தில் ஒரு முறை ஒரே ஒரு இடத்துல இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 4வது 3வது வசனத்தில். அதில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் மாத்திரம் ஈஸ்டர்னு இருக்கும். மற்ற மொழிபெயர்ப்புல எல்லாம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபீஸ்ட் ஆஃப் அன்லெவன்ட் பிரெட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் அதுக்கு பாரம்பரியம் உண்டு. ஈஸ்டர் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு அந்த வரலாற்றுக்கு இப்போ போகலை. இப்போ மிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் பிளான், ஈஸ்டர் ரிசரக்ஷன் வந்து 3வது தான். அதுக்கு முன்னால் என்ன நடந்தது? 1, 2 இருக்கு, 4, 5 இருக்கு, இடையில 3வது. ரிசரக்ஷன் இஸ் ஒன்லி த 3rd ஸ்டெப். காட்ஸ் பிளான் ஃபார் த ஹிஸ்டரி has been unfolded by 5 steps. சரியா? ஆண்டவருடைய ரகசியம், தேவனுடைய மறைபொருள், தேவ சித்தத்தினுடைய ரகசியம் 5 அடிகள்ல, the mystery of God's plan, the mystery of the history has been unfolded by 5 steps. 5 அடிகள்ல அது வெளிப்பட்டது. நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 1, அது எல்லாரும் விளங்கிக்கணும். சும்மா ஈஸ்டர் இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்னா பத்தாது. ஸ்டெப் நம்பர் 1, காட் மேட் இட் ஆல். தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஏன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, இந்த பிகினிங் எப்போ, இந்த பிகினிங் துவக்கத்தில் முதல்ல தேவன், இந்த பிகினிங் சரியான ஒரு ஆரம்பம். ஆதியிலே தேவன், டு ஸ்டார்ட் வித் த ரைட் பிளேஸ், ஆண்டவர் இடத்துல ஆரம்பிச்சது. ஆண்டவர் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heaven and earth. வானத்தை முதல்ல சிருஷ்டிச்சார். அதுக்கு முன்னாலே அவர் திட்டம் வச்சிருந்தார், பிளான் பண்ணிட்டு தான் அவர் சிருஷ்டிக்கிறார் இல்லையா? He made the universe. ஆண்டவர் உலகத்தை, அண்ட சராசரங்களை உருவாக்கினார். எதுக்கு? 3 things, 3 விஷயம். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு, டு ரிவீல் இஸ் க்ளோரி. ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு. பாருங்க, காட் இஸ் a God of variety. 2 நாள் ஒரு போன வாரத்தில் ஒரு காணொளி யாரோ போட்டிருந்தாங்க. 4 வால் இருக்குது, பறவையான்னு தெரில, மிருகமான்னு தெரில. யார் பார்த்தீங்களா? யாராச்சும் உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். 4 கால் இருக்குது, வால் இருக்குது, ரெக்கையும் இருக்குது. ரெக்கை வச்சா பறவையாட்டா இருக்குது, மேலே பறக்குது. God is a God of variety. ஓவர்டோஸ் கொடுத்துறாங்களா மாத்திர. அது மாதிரி கிரியேஷன்ல ஓவர்டோஸ். உலகத்துல ஒரு ஆள் கூட உங்களை மாதிரி இல்லை. இந்த கை ரேகை உலகத்துல ஒரு ஆளு கூட
ஒருத்தர் இத்தனை கோடி மக்கள் ஒருத்தர் கூட சேமா இல்லை. இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஐ கண்ணு ஸ்கேன் பண்றாங்க, ஒரு ஆளு கூட உங்களை மாதிரி இல்லை. இந்த கைராக கண்டுபிடிக்கிறத கல்கத்தாவில் இருக்கிற ஒரு 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 பிரிட்டிஷ்காரர் தான் கண்டுபிடிச்சாரு, கைராக பதிகிறது. ஏன்னா யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி, கையெழுத்தாவது ஏமாத்திடலாம், கைராகி ஏமாற்ற முடியாது இல்லையா? அப்போ God is creator, God of variety. எத்தனை மிருகங்கள், எத்தனை பறவைகள், இன்னும் நிறைய இருக்கு. நம்ம கண்டுபிடிக்காத பறவைகள் நிறைய இருக்கு. ஒரு பறவை இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு, அது என்ன இப்படி தலையை கமுத்துறது, பார்த்தாக்க கூடார மாதிரி இருக்குது, ஒண்ணுமே தெரியல. கீழே அதன் கீழே குஞ்சுகள்லாம் இருக்கு. நிறைய பறவைகள் இன்னும் நம்ம பார்க்கல. நிறைய விலங்குகள், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் நம்ம பார்க்கல. He revealed his glory. அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், அதுக்காக உலகத்தை அறிவித்தார். ஆகாய விரிவு தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. சரியா? வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கருத்தின் கிரியைகளை தெரிவிக்கிறது. அண்ட சராசரங்கள் ஆண்டவருடைய மகிமையை தெரிவிக்கிறது. எத்தனை நட்சத்திர மண்டலங்கள் உலகத்தில், இந்த பூமி மாதிரியே 9 மடங்கு பெரிய பூமி இன்னொன்னு இருக்கு, இன்னொரு சூரிய குடும்பம் இருக்கு. You cannot fathom the creation of God. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை அளவிட முடியாது. God likes beauty. கிரியேஷனை பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு. ஆண்டவர் அழக விரும்புகிறார். எவ்வளவு அழகா எல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார் இல்லையா? இந்த கலர், இந்த வண்ணங்கள் பூத்து குலுங்குறப்போ, இயற்கை இருக்கிற அந்த மலை பாங்கான இடத்திற்கு போய் பாருங்க. குறிஞ்சி பக்கம் 5 வகை நிலங்கள் இருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இல்லையா? குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடங்களும், முல்லை நிலம் நில சார்ந்த இடங்கள், மருதம் காடு சார்ந்த இடங்கள், நெய்தல் பாலை, நெய்தல் மணல் சார்ந்த இடங்கள், கடல் சார்ந்த இடங்கள். அந்த 5 வகை நிலங்கள் இந்த வெரைட்டி ஆஃப் காட்ஸ் கிரியேஷன், பியூட்டி ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். உன்னையும் என்னையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறாரு. எவ்வளவு அழகு, எத்தனை வெரைட்டி. ஒரே ஆள் இருக்கா? ஒரு சிலருக்கு நீல முகம், ஒரு சிலருக்கு உருண்ட முகம், ஒரு சிலருக்கு நீளமான மூக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உருண்டையான முகத்துல நீளமா மூக்கு வச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. God made you to be you. சரியா? பியூட்டி. ஆண்டவர் அழகா எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ரோமர் 11:36 என்ன சொல்லுது? அதுதான் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 11:36, எவ்ரிதிங் அவராலும், ஆமா, மகிமை உண்டாவதாக. Everything comes from him and exists by his power and is intended for his glory. அவரால, அவர் மூலமாய், அவருடைய மகிமைக்காக எல்லாம் உருவாக்கப்பட்டது. நானும் அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். You are made by God. You are made to last forever. நீங்கள் தேவனால உருவாக்கப்பட்டவர்கள். நானும் நீங்களும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு நித்திய காலமா வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க இல்ல, அங்க. சரியா? To reveal his glory. God created the world to express his glory, to reveal his power, to reveal his plan. சிருஷ்டியில. நம்பர் 2, ஆண்டவர் ஏன் சிருஷ்டிச்சார்? He formed it all. அடுத்தது, to form a family. To express his love. அவருடைய அன்பை வெளிப்படுத்த. ஆண்டவர் தன்னுடைய அன்பை எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார். எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார். The more science discovers the universe, the more of God's power is revealed. History of God's story. ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். Created all to love it. எல்லாத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். சரியா?
பைபிள்ல ஒரு வார்த்தை தான் இருக்கு இங்கிலீஷ்ல, லவ்னு. இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை தான். God loves you, God loves me, God loves the dog. I love you, I love dog, I love God. எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஆனா அந்த அன்புல நிறைய வித்தியாசம் இருக்கு. God loves you. அவர் உன்னை சிருஷ்டித்தார், அவர் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். All love comes from God. You love people, why? நீங்க ஒரு சிலர் நேசிக்கிறீங்க, ஒரு சிலர் வெறுக்கிறீங்க. Love comes from God. Hatred comes from human nature and devilish nature. அதனால love comes from God. You are able to love because love comes from God. God loves it all. You are created in God's love. ஆண்டவருடைய அன்பினால. Let us make man. God loved man. ஆண்டவர் மனுஷன் நேசிக்கிறார், எல்லாத்தையும் நேசிக்கிறார், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார். God made all in the world. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் சிருஷ்டிச்சார். God loves all. எல்லாரையும் நேசிக்கிறார். But not all are God's children. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. All don't love God. எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை. Do you love God? Yes, I do love God. உலகத்திற்கு கேட்போம், கடவுள் உங்களுக்கு பிடிக்குமா? எங்கெங்க ஆண்டவன் எங்கெங்க நம்ம சொல்றத ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். ஆண்டவன் மேலே எனக்கு கோபம் வருது. இதுதான் ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது. சங்கீதம் 145 அதிகாரத்துல வேதம் இப்படி சொல்லுது. 145வது சங்கீதம். With everything, his compassion is intertwined with everything he does. 145 சங்கீதத்துல எல்லார் மேலும் தயவுள்ளவர் உள்ளது. தயவு, அன்பு, இரக்கம் எல்லார் மேலும் இருக்கு. அவருடைய செயல்கள் மேல அவருடைய இரக்கங்கள் உள்ளது. To express his love, to express his mercy, இல்லையா? To reveal his glory, to express his love. மூணாவது, God made it all. ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். எதுக்கு? To form a family. ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு. God wanted to have a family. From the creation, from his own creation, தன்னுடைய சொந்த சிருஷ்டிப்பிலிருந்து, சிருஷ்டிச்ச மனுஷன்லிருந்து ஒரு ஒரு தூய சந்ததியை உருவாக்கி அதுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்க விரும்பினார். God wanted a family. We are created to be part of his family. நானும் நீங்களும் அவருடைய குடும்பத்தினுடைய பங்காய் ஒரு பங்காளராய் இருப்பதற்காக உருவாக்கப்பட்டோம். யாக்கோபு 1:18 என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 1 அவர் சித்தம் கொண்டு விருப்பம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு மறுபடியும் ஜனிப்பித்தார். சித்தம் கொண்டு நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு தம்முடைய சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பித்தார், மறுபடியும் பிறப்பிக்க பண்ணினார். He chose to give birth to us by giving us his true word, and we out of all creation became his prized possession. New Living Translation. We became his prized possession. Man is the crown of God's creation. அதுலயும் அவருடைய உண்மையான அன்பினால, அவருடைய சத்திய வசனத்தினால நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். பிரைஸ்ட் பொசஷன், விலைக்கிரயம் செலுத்தினார். அவர் சித்தம் கொண்டு அந்த நன்மையான எந்த ஈவும் 17வது வசனத்துல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி சோதிகளின் பிதாவிலிருந்து அந்த நன்மையான இந்தியில முதல் என்ன? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே மறுபடியும் சந்தித்தார். That is what he wanted to have a family.
அதுதான் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், ஒரு குடும்பத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினார். சரியா? யூ ஆர் த சாய்ஸ் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன். அவருடைய சிருஷ்டிப்பினுடைய முதல் தெரிந்து கொள்ளுதல், அவருடைய சிருஷ்டிப்புல முதல் தெரிந்து கொள்ளுதல். அதனாலதான் 3வது அதிகாரத்தில் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம், பிதாவிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். Half of the family has gone to heaven. குடும்பத்துல பாதி பரலோகத்துக்கு போயிருச்சு, இன்னும் பாதி இங்க இருக்குது. நம்ம குடும்பத்துல பாதி அங்க போயிருச்சு, பாதி குடும்பம் இங்க இருக்குது. முழு குடும்பம் ஒண்ணு சேரும் ஏற்ற சமயம் வர்றப்போ அப்படின்னு எபேசியர்ல இருக்குது. when the right time comes, when it might come at any time. இன்னைக்கு ராத்திரி வரலாம், இன்னைக்கு மத்தியானம் வரலாம். எல்லா குடும்பமும் அங்க ஒண்ணு சேரும். பாதி குடும்பம் அங்க போயிட்டாங்க, நம்ம சொந்த குடும்பத்திலிருந்து போயிட்டாங்க, சபை குடும்பத்திலிருந்து அங்க போயிட்டாங்க. எல்லாம் அங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறோம். சரியா? அதனால God wanted to have family. அதுக்காக எல்லாத்தையும் உருவாக்கினார். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. ரெண்டாவது ஸ்டெப் 2, man confused it all or man messed it up. மனுஷன் ஆண்டவருடைய திட்டத்துல அவன் கொஞ்சம் குளறுபடி ஆக்கிட்டான். ஆடாம் முதல் மனுஷன் தேவனுடைய திட்டத்தை குலைச்ச மாதிரி இருந்தது. messed up, எல்லாத்தையும் ஒன்னா சொதப்பிட்டான். மனிதன் ஆண்டவருடைய திட்டத்துல அவன் தலையிட்டு அதைய சொதப்பிட்டான், அதைய கட் ஷாட் பண்ணினான். சரியா சொல்ல தெரியல. ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கினார்? God wanted man to love him back. ஆண்டவர் மனுஷன் எதுக்கு உருவாக்கினார்? திரும்பியும் அவரை நேசிக்கணும். ஆண்டவர் மிருகங்களை உருவாக்கினார், பறவையை உருவாக்கினார், கிளியை உருவாக்கினார், நாயை உருவாக்கினார். நாய் உங்களை நேசிக்குதே இல்லையா? நாய்க்கு சோறு போட்டா, ஒரு அம்மா நாயை மடியில படுக்க வச்சு சோறை பிணைஞ்சு சாப்பிட்றான்னு ஊட்டுது. அது சாப்பிட்டு வாயை திறந்து காட்டுது. இங்க கூட அந்த ஆயா அப்படித்தான் பண்ணுது. கம்பேபின்னு உருட்டி விடுது. வம்ப பாரு. நாய் நேசிக்கணும்னு எதிர்பார்க்கல. சரி, மிருகங்களை நம்ம பணிவா நடத்தணும் கனிவா. சரியா? குழந்தைகளையும் அப்படிதான் நடத்தணும். பட் God wants man to love him back. ஆண்டவர் எங்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கிறார், வேற யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. சரி, எதுக்கு உருவாக்கினார்? ஆண்டவர் God wanted to love him back. ஆனா மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், பாவத்துல விழுந்து போனான். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! உலகத்தை உருவாக்கினார், தோட்டத்தை உருவாக்கினார், நிறைய பழத்தை வச்சார், ஆணை உருவாக்கினார், பெண்ணை உருவாக்கினார், எல்லாத்தையும் கொடுத்தார். 2 பேருக்கும் துணி கொடுக்கல. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! ஒழுங்கா இருந்து தோட்டத்துல இருந்து அவங்க சாப்பிட்டு எல்லாம் இருந்திருக்கலாம். ஒரு மரத்தை தொடாதேன்னு சொன்னார், அதை தொட்டான், அதனால விழுந்தான், கீழே விழுந்தான். அதனால என்னாச்சு? ஒருத்தன் பாவம் செஞ்சதுனால, ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் 22வது வசனம், ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே என்னாச்சு? 12வது வசனம், I'm sorry. Sin came into the world because of what one man did, and with sin came death. ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே உலகத்திலே மரணம் பிரவேசித்தது. பாவத்தினால உலகத்துல பாவம் பிரவேசித்தது, பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது. நம்ம எல்லாரும் அதுக்குள்ள அடங்கிட்டோம். அவன் பாவம் செஞ்சதுனால எல்லாரையும் வேதம் பாவத்தின் கீழாக அடக்கி போட்டது. Man messed it up. ஒழுங்கா இருந்திருந்தா பாவம் வந்திருக்காதே.
ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். ஆண்டவருடைய திட்டம் இங்க குழைஞ்சிருச்சு. அதனாலதான் world was broken by sin. முழு உலகமும் பாவத்தினால சீரழிந்தது. எதுவும் சரியா வேலை செய்யல. வெயில் அடிக்கிறப்ப மழை வருது, மழை அடிக்கிறப்ப காத்து அடிக்குது, ஒன்னும் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. சரியா? nothing works perfect in this world. நம்ம உடம்பு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. பாவத்தினால உடம்பு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. காலையில் எந்திரிச்சா எப்படி எந்திரிக்கிறோம்? ஹலோ, காலையில் எந்திரிச்சா எப்படி எந்திரிக்கிறோம்? என்ன எப்படி எந்திரிக்கிறோம்? டயர்டா எந்திரிக்கிறீங்களா? என்னாச்சு? ராத்திரி எல்லாம் ரெஸ்ட் எடுத்தோம். ஐயோ, இப்ப கொஞ்ச நேரம் ஆனாதான் சரியாகும். எல்லாம் இழுத்துக்குது. உடம்பு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்ய முடியல. உட்கார்ந்தா தூக்கமா வருது. காலெல்லாம் வலிக்குது. நல்லா கட்டில நல்லா பெட்ல படுத்து தூங்குறோம், ஏசியில படுத்து தூங்குறோம். காலையில் எந்திரிச்சா வாந்தி வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு கொடு. இத்தனை நேரம் தூங்குனே, என்னாச்சு? நத்திங் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்துல ஒண்ணுமே சரியா வேலை செய்யல. 40 வயசுக்கு அப்புறம் எல்லாம் போடு, வருஷத்துக்கு 2 தாட்டி போய் மாத்து, அவனும் சம்பாதிக்கிறான். கொஞ்ச நாள் போனா பல்ல ஓட்ட பண்ணி திருகி அதை சுரண்டி ட்ரில் பண்ணி, நான் போய் பல்ல அடைக்கலான்னு போனா ஊசி போட்டாங்க. அது இன்ஃபெக்ட் ஆன இடத்துல மறுக்க மாட்டேங்குது, வலிக்குதுமானா. சார் அப்படியே பொறுத்துக்குங்க சார். வேற என்ன பண்றது? சிலுவையில் அடிச்சா பொறுத்துக்கிற மாதிரி எப்படியே படுத்துட்டு இருந்தேன். நாக்கு இந்த கடைசியில் நாக்கு இந்த பக்கம் வருது சார், நாக்கு வருது சார், நாக்கு வந்துச்சுன்னா கிரைண்ட் ஆயிரும். ஐயா நீ வேறமா இருமா. ஒன்னும் சொல்லபடி கேட்க மாட்டேங்குது உடம்பு. No relationships work perfectly. ஆதாம் ஏவாள் 2 பேர் தான், பிரச்சனையே இல்லை. மாமியார் இல்லை, மாமனார் இல்லை, நாத்தனார் இல்லை, மச்சான் இல்லை, பிரச்சனையே இல்லை. இப்போ எல்லா பிரச்சனையும், எந்த சொந்தமும் ஒழுங்கா இல்லை, நான் வரல, நான் அந்த கல்யாணத்துக்கு வரல, காணோம் என் மகனும் மருமகளும் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நான் வரமாட்டேன். No relationship works perfectly. Climate doesn't work perfectly. But we live on earth. எத்தனை குளறுபடி இருந்தாலும், ஒன்றும் சரியா இல்லைனாலும், உடம்பு இல்லைனாலும், சரியா இல்லைனாலும், எந்திரிச்செல்லாம் வெளியே வரவே எப்படி வரும்? ஹலோ, எந்திரிச்சு எல்லாம் ஊருக்கு போறப்போ, கல்யாணத்துக்கு போறப்போ, ஆலயத்துக்கு போறப்போ எப்படி வரும்? பர்ஃபெக்டா வரும். இழுத்துட்டாது பர்ஃபெக்டா வரும். நல்ல துணியெல்லாம் கட்டிட்டு நீட்டா வர்றோம் இல்லையா? Nothing works perfect. We live in the world broken by sin. இதுதான் ஆக்ட் நம்பர் 2. ரெண்டாவது ஆக்ஷன், ஸ்டெப் நம்பர் 2. ரோமர் 8வது அதிகாரம். அதனாலதான் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? 20 to 21 வரைக்கும். ஏனென்றால் இன்று விடுதலையாக்கப்பட்டு பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கையோடு கேள்விப்பட்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் தவித்து ஏகமாய் பிரசவ வேதனைப்படுகிறது. சிங்கம், புலி, கரடி, காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே விடுதலையா இல்லை. எந்த சிருஷ்டியும் விடுதலையா இல்லை. மனுஷனை பார்த்தா பயந்துக்குது, பசி அடிச்சா அடிச்சு சாப்பிடுது, மற்றபடி மனுஷனை பார்த்தா பயந்துக்குது. எல்லாம் மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது.
சிருஷ்டிகர் வெளிப்படும்படிக்கு. ஸ்டெப் நம்பர் 2, அதான் மெஸ்ட் இட் அப். அவன் உலகத்துல பாவம் வந்துச்சு, ஆண்டவருடைய திட்டம் போச்சு இல்லையா? மனுஷன் தன்னுடைய ஆத்மாவை இழந்தான். அடுத்தது உலகம் தன்னுடைய நோக்கத்தை இழந்தது. வேர்ல்ட் வாஸ் மார்ட் பை சின். உலகமும் நாசமா போயிடுச்சு, எழுந்துருச்சு. ஃபைனலி காட்ஸ் பர்பஸ் வாஸ் லாஸ்ட். ஆண்டவருடைய நோக்கமே, திட்டமே மோசமாயிருச்சு. அதனாலதான் ரோமர் 8:24 என்ன சொல்லுது? 8:20-21 அழிவுக்கிறதுனால மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அது அழிவுக்குரியதா இருக்கிறது. எல்லாம் விடுவிக்கப்படும். எல்லாம் விடுதலை வேணும்னு காத்திருக்கு. நம்ம மாத்திரம் இல்ல, இந்த சரீரம் எப்போ வயசாகாம அப்படியே இருக்கும். இந்த சரீரம் எப்போ சிருஷிச்சது மாதிரியே நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். நாமும் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு ஆவலோட காத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாள் வர்றப்போ நம்ம மாத்திரம் காத்திருக்கல, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆண்டவர் வெளிப்பட்டார்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மத்திய ஆகாயத்துல விடுதலை, இந்த உலகத்திலிருந்து விடுதலை, இங்கிருந்து இன்னொரு உலகத்துக்கு போயிருவோம். என்னுடைய சரீரம் மீட்கப்படும், சகல சிருஷ்டிகளும் மீட்கப்படும். எல்லாத்துக்கும் விடுதலை. ஆட்டுக்கு, மாட்டுக்கு, சிங்கத்துக்கு, எல்லாத்துக்கும் விடுதலை. எதையும் கட்டி வைக்க வேண்டாம். நாயை பிடிச்சு விளையாடுற மாதிரி சிங்கத்தை பிடிச்சு விளையாடலாம். எல்லாம் மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அந்த நாளைக்கு தான் நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். இதுதான் God's purpose. God's purpose was lost. Man messed it up. God created all. தேவன் எல்லாத்தையும் நேர்த்தியா சிருஷ்டித்தார். ஆனா மனிதன் எல்லாத்தையும் குழப்பிட்டான். சரியா? மனிதன் எல்லாத்தையும் பாழாக்கினான். பாவம், மனிதனுடைய பாவம். ஸ்டெப் நம்பர் 3, Jesus came to earth. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus arrives on earth. God became man. ஆண்டவர் மனுஷனா வந்தார். தேவன் மனிதனானார். சரியா? தேவன் மனிதனானார். Jesus arrival. எல்லாரும் சரித்திரத்தை உருவாக்கினார்கள். Everyone became history. Everyone made history. உலகத்தில் இருக்கிறவர்கள் சரித்திரத்தை உருவாக்கினார்கள், சரித்திர நாயகனானார்கள். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்பிளிட் தி ஹிஸ்டரி. இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார். கிமு, கிபி. இது இல்லாம எவனையாச்சும் உலகத்தில் எழுத சொல்லு. கிமு, கிபி, இது எல்லாம் எழுத சொல்லுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்பிளிட் தி ஹிஸ்டரி. He arrived. Jesus came to earth. Jesus arrival on earth. Made a turning point. காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். சரியா? காலம் நிறைவேறின பொழுது. ரோமர் 4:25 அவன் மனுஷன் பாவம் செஞ்சான். அதனால அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் எழுப்பப்பட்டு இருக்கிறார். அதுக்கு தான் அவர் வந்தார். He came to earth. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக we were unable to help. When we were unable to help ourselves, Christ died for us. அதுதான் பியூட்டி. நல்லவனுக்காக ஒருத்தர் மரிக்கலாம், நல்லவனுக்காக செய்யலாம். அவனே குடிக்காரன், அவனை யார்த்தை கொடு. நானே வழியில போயிட்டு இருந்த ஒருத்தன், சார் தூக்கி விடு சார்னா ஒருத்தன், என்னோட அண்ணன் ஸ்கூட்டர்ல வந்தான். ஸ்கூட்டர் மேலே கிடக்கிறது, இவன் டிச்சுக்குள்ள விழுந்து கிடக்கிறான்.
உன்னை போய் நானே தூக்கிடுறேன், உன்னையும் தூக்க முடியாது, ஸ்கூட்டரையும் தூக்க முடியாது, நானே உடம்புல இருக்கேன்னு போயிட்டேன். அப்புறம் 2-3 குடிக்காரனுக்கு வந்து அவனையும் தூக்கி விட்டாங்க, அவன் ஸ்கூட்டரையும் தூக்கி நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரி, கெட்டவனுக்காக ஒருத்தர் மறிக்க மாட்டாங்க, நல்லவனுக்காக ஒருத்தர் மறிப்பான். ஆனா இயேசு எனக்காக உங்களுக்காக மரித்தார், ஜீவனை கொடுத்தார். நாம் நீதிமான்கள் ஆவதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். He arrived on earth. Jesus Christ arrival, இயேசுனுடைய வருகை. நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றலாம். அதனால இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சார், என்ன பண்ணார்? Law couldn't deliver us. பிரமாணம், சட்டம் விடுதலையாக்க முடியல. ரோமர் 8:3 செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தீர்த்தான். And in the body, God declared an end to sin's control over us by giving us his son. பாவத்தினுடைய கட்டுப்பாடு, இயேசு கிறிஸ்து பாவத்தின் தண்டனையிலிருந்து மாத்திரம் ரட்சிக்கல. கவனமா கேளுங்க, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து ரட்சிக்கிறார். சின்ஸ் கண்ட்ரோல் இன்னும் இருக்கு, இன்னும் அந்த கோபம் வருது, இன்னும் அந்த எரிச்சல் வருது, இன்னும் அந்த தீய ஆசைகள் வருது. Sin has control over us, power over us every day in day-to-day's life. இயேசு கிறிஸ்து மரித்ததுனால அவருக்கு தெரியும், எதிர்காலத்திலையும் இவன் பாவத்தினுடைய வல்லமை இன்னும் இருக்கிறதுனாலதான் இன்னும் பாவ விருப்பங்களுக்கு நம்ம அப்பப்போ விழுந்து விடுறோம், கோபத்துக்கு அடிமையாயிடுறோம், எரிச்சலுக்கு அடிமையாயிடுறோம் இல்லையா, தீய இச்சைகளுக்கு அடிமையாயிடுறோம், அதுல விழுந்துடுறோம். அதற்காகவும் இயேசு மரித்தார், அதிலிருந்து விடுதலையாக்குறதுக்கு. கடந்த கால பாவத்துக்காக, நிகழ்கால பாவத்துக்காக, வருக இருக்கிற அந்த காலங்களில் வர அந்த சிறு சிறு என்னுடைய பிழைகள், என்னுடைய மீறுதல் எல்லாத்துக்காகவும் இயேசு மரித்தார். பூம், ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. முற்றுமுடிய பரிசுத்தமாக்குகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் நாம் கிறிஸ்துவனுடைய கிருபைய, ஆண்டவருடைய கிருபைய பற்றி இருக்கணும். பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக பிதாவானவர் என்ன பார்க்கிறப்போ ஆண்டவருடைய நோக்கம் சிலுவை ஒரு அடையாளம். It's a sign, it's a symbol, it's a sacrifice. Jesus Christ came as a symbol, as a sign, as a sacrifice. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடிக்கு. கடந்த காலத்தில் நடந்த பாவம், வருங்காலத்தில் இருக்கிற பாவங்களுக்கும் அவரை கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார் அப்படின்னு இருக்கு ரோமர்ல. வருங்காலத்திலையும் பாவம் நடக்கும், பாவம் செய்வாங்க மனுஷங்க, அதுக்கும் இயேசு கிறிஸ்துவே கிருபாதார பலி. டோன்ட் லிவ் இன் கண்டம்னேஷன், கில்ட்டி கான்ஷியன்ஸ். குற்ற உணர்வோட வாழ தேவையில்லை. சிலுவை, சிலுவை என்ன அடையாளம்? நல்ல அடையாளமா கெட்ட அடையாளமா? கெட்ட அடையாளம். அதே கழுத்துல போட்டு சுத்துறேன். தாலி கட்டுறப்ப சிலுவை போடுறான். உபத்திரவத்தின் அடையாளம், துன்பத்தின் அடையாளம். அவன் சிலுவையை தூக்கிட்டு வேணா சர்ச்சுக்கு வரப்போ ஒருத்தன் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒய்ஃபை தூக்கிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சான். ஏன், இதுதான் என்னுடைய சிலுவைங்க. அப்போ சிலுவை தீமைக்கு அடையாளம். People wear it on the neck. தீமைக்கு அடையாளம், சாபத்துக்கு அடையாளம். கல்யாணம் பண்றப்ப தாலியை கட்டுறப்ப சிலுவை தான் கட்டுறான். பிடிச்சது உனக்கு சாபம்.
கையில் போடுறப்போ சிலுவை ஒன்று தொங்குது, பிரேஸ்லெட்டில் கையில் தொங்குது சிலுவை, கழுத்தில் கையில் எல்லாம் தொங்குது. வாழ்க்கையில் தொங்குதான்னா பார்க்கணும். சரியா? அந்த சிலுவைய, சரியா, இதெல்லாம் லா கேன் நெவர் சேஞ்சஸ். சட்டம் ஒருபோதும் மாத்தாது. எத்தனை சட்டம் இருக்குது. ஒன் வேல போகாத, ஹெல்மெட் போடாம போகாத சட்டம் இருக்குது. யாராரு கேட்குறாங்களா? சட்டம் மாத்துறதில்ல. சிகரெட் பேக்கெட்ல போட்டிருக்கிறான், நுரையீரல் படத்தை போட்டு குடிச்சிக்கணும், இப்படி எல்லாம் ஆயிரும்னு போட்டிருக்கிறான். எவனாச்சும் அதை பார்த்துட்டு தான் சிகரெட் வாங்குறான், பெருசா போட்டிருக்கிறான். சட்டம் யாரையும் மாத்தாது. த கன்விக்ஷன் ஆஃப் த ஹார்ட், உள்ளத்தினுடைய உணர்வு, சரியான உணர்வு தான் மனிதனை மாற்றும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது you got 3 kind of life. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா நியூ லைஃப், புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன், அபண்டன்ட் லைஃப், அபரிமிதமான பரிபூர்ண வாழ்வு, பூரண ஜீவன், இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு. அபண்டன்ட் லைஃப், சாரி, நியூ லைஃப், பாஸ் ஃபர்கிவன், கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ண வாழ்வு, a purpose for living. என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நோக்கம். eternal life, a place in heaven. இதுதான் நித்திய ஜீவன். இதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறப்போ. So Jesus came. I lost my life. He gives me new life. Past forgiven. என்னுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சாரு. abundant life, a purpose for living. என்னுடைய இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கு. ஆண்டவருடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், அதுக்காக வாழ்றேன். eternal life, a place in heaven. நித்திய ஜீவன், பரலோகத்தில் அந்த இடம் எனக்கு இருக்கு. பயமில்லாம வாழல. God loves man even when his plan is messed up. ஆண்டவருடைய திட்டத்தை மனுஷன் மாத்தினாலும், அதை உடைச்சாலும், தேவன் மனிதனை நேசிக்கிறார். அதனால தம்முடைய குமாரனை அனுப்பினார். That takes us to step number 4. அது 4வது அடிக்கு நம்ம கொண்டு சொல்லுது. என்னது? God gives us a choice. ஆண்டவர் உருவாக்கினார், மனுஷன் அந்த திட்டத்தை நாசமாக்கினான். இயேசு கிறிஸ்து சரி செய்ய வந்தார். அப்போ அடுத்தது வந்தது மாத்திரம் இல்ல, there's a choice for me. எனக்கு ஒரு தெரிந்தெடுப்பை கொடுக்கிறது வாழ்க்கையில. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். வாழ்க்கை தினந்தோறும் தெரிந்தெடுப்புகளால் நிறைந்தது. இந்த ட்ரெஸ் போடுறதா, அந்த ட்ரெஸ் போடுறதா, தெக்க போறதா, உழக்க போறதா, நிறைய தெரிந்தெடுப்பு இருக்குது. சர்ச்சுக்கு போறதா, இல்லை சாயந்தரம் போறதா, இந்த மீட்டிங் போறதா, அந்த மீட்டிங் போறதா, இந்த ஊர்ல கல்யாணமா, அந்த ஊர்ல கல்யாணமா, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, எல்லாத்துலயும் சாய்ஸ் இருக்கு. You have a right choice, you have to make it. 1 ராஜாக்கள் 18:21 How long you will be wavered between 2 opinions? 2 நினைவுகளுக்கு இடத்துல எத்தனை நாள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தரே தெய்வம்னா ஆண்டவரை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. How long? இயேசு கிறிஸ்து சொன்னார். 2 இது இல்ல. யோவான் 7வது அதிகாரம் 17வது வசனத்துல, anyone who chooses to do the will of God, தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு anyone who chooses to do the will of God will find out whether my teaching comes from God or not. என்னுடைய சித்தத்தின்படி மனது உள்ளவன் எவனோ, அதான் சாய்ஸ். என்னுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். If any man will do his will, he shall know the doctrine, whether it be of God or whether I speak of myself.
செய்ய மனதுள்ளவன். யாரும் கம்பல்ஷன் இல்லைங்க. கொடுக்க மனதுள்ளவர்கள், யாரும் வற்புறுத்தல, செய்ய மனதுள்ளவர்கள். ஓகே, செய்ய மனதில் இருக்க 3 விஷயம் செய்யணும் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யறதுக்கு. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஒன்று கன்ஃபெஷன், அறிக்கையிடணும். எஸ் ஐ டூ, எஸ் ஐ அக்ரி வித் காட். தட் இஸ் கன்ஃபெஷன். நான் பாவம் தான், நான் பாவி தான், நான் மெஸ்அப் பண்ணிட்டேன், எனக்கு ரட்சிப்பு தேவை, பாவம் தான், கன்ஃபெஷன். அடுத்தது ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புறது. நான் திரும்புகிறேன், இத்தனை நாள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருந்தேன், இப்போ இனிமேல் கர்த்தருடைய வழியில் வர ஆரம்பிக்கிறேன். தட் இஸ் ரிப்பண்டன்ஸ். மூணாவது ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த், நான் விசுவாசிக்கிறேன். தட் இஸ் ஃபெய்த். கன்ஃபெஷன், ரிப்பண்டன்ஸ் அண்ட் ஃபெய்த். தட்ஸ் அ ரைட் சாய்ஸ். தட்ஸ் ரைட் சாய்ஸ். அதான் சரியான தெரிந்தெடுப்பு ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள வர்றதுக்கு. சரியா? அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மரித்தார், அதுக்கு தான் எனக்கு ஒரு உயிர் தெழுந்தார், எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்கிறார் இல்லையா? உபாகம் 30 அதிகாரம் 15வது வசனத்துல இங்க ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் வைக்கிறேன். I am giving you a choice between good and evil, between life and death. இதுதான் சாய்ஸ். 2 கொரிந்தியர் 5:15. Christ died for all, so that those who live would not continue to live for themselves. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் பிழைத்திருக்கும்படி எல்லாருக்காகவும் மரித்தார், எல்லாருக்காக மரித்தார். பட் த சாய்ஸ் இஸ் மைன். எனக்காக இல்ல, உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. யாருக்காக பிழைக்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம்? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். காட் கிவ்ஸ் அஸ் a சாய்ஸ். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரார். யாரை பிரியப்படுத்துவோம்? கடைசியா ஸ்டெப் 5. ஜீசஸ் இஸ் கம்மிங் பேக் சூன். அதான் ஆண்டவருடைய பிளான். இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வருகிறார், திரும்ப வருகிறார். He is coming back. Jesus is coming back. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு நமக்காக மரித்தார். ஏகமாய் பிழைத்திருக்கும்படி Jesus died for us, so that we can live together with him. It is as important that we are alive or dead when Jesus comes. அவர் வரும் பொழுது நம்ம உயிரோடு இருக்கிறோமோ, பிழைத்திருக்கிறோமோ, ஜீவனோடு இருக்கிறோமோ, அது முக்கியம் அல்ல. நாம் அவரோடு கூட பிழைத்திருக்கிறபடிக்கு, இங்க இருக்கிற வரைக்கும் அவர் எங்க கூட இருக்கிறார். செத்துட்டனா நான் அவர் கூட இருக்கிறேன். ஆமீன். அதுதான் வித்தியாசம். இங்க இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் எங்கூட இருக்கிறார். மறிச்சிட்டனா, கண்ணை மூடிட்டனா, நான் அவர் கூட இருக்கிறேன். அதுதான், அவர் எங்கூட இருக்கிறது என்னால் உணர முடியாது. நான் அவரோடு இருப்பேன். நீ அங்கே இருப்பாயோ அங்கே இருப்பாயோ சொல் பண்ணமே, ஆண்டவரோடு கூட இருப்பேன். He died for us, so that we can live together with him. அவரோடு கூட அங்க வாழ்வதற்காக அவர் நமக்காக மரித்தார். Jesus is coming back. This is the plan. இதுதான் ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய திட்டம். எபேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். At the right time, எது ஏற்ற காலத்திலே, he will bring everything together under the authority of Christ. வாசிங்க. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் என்ன அந்த ரகசியம்? என்ன அந்த ரகசியம்? காலங்கள் நிறைவேறும் போது
நியமத்தின்படி, அந்த 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 முடிவின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும், பரலோகத்தில் இருக்கிற அந்த குடும்பம், பூலோகத்தில் இருக்கிற இந்த குடும்பம், இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே, everything in heaven and earth must come under the authority of Christ. அதுதான் பிளான், அதுதான் பிளான். ஈஸ்டர் அது மாத்திரம் முக்கியம் இல்லை, அதுக்கு முன்னாலே இருக்கு, அதுக்கு பின்னாலே இருக்கு. பூம், we are there. அங்கே இருப்போம். அதைத்தான் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 3வது 4வது வசனம். வெளிப்படுத்தல் மேலும் மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஜனங்களாய் இருப்பார்கள். அவருடைய கண்ணீர் யாவையும், இந்த உலகத்துல கண்ணீர் இருக்கு, இந்த உலகத்துல வேதனை இருக்கு, இந்த உலகத்துல சவால்கள் இருக்கு. இங்கே கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைக்க மாட்டார், சரியா? அப்பப்போ அதைய அந்த அந்த கண்ணீரெல்லாம் சந்திக்கிறதுக்கு பலனை தருவார். Your tears will not wipe away in this world. It will not be wiped away. கண்ணீர் இருக்கு, துக்கம் இருக்கு, பாடு இருக்கு. கண்ணீரோடு விதைக்கணும். இந்த உலகத்துல பாடுகள் உண்டு. பரலோகத்துக்கு போறப்போ அந்த உலகத்துல this God's plan, நித்திய உலகத்துல கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பா. இங்க இருக்கு, அங்கதான் கண்ணீர் இருக்காது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதன் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே அவர் குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவர் அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன. இதுதான், இதுக்காக தான் சகல சிருஷ்டியும் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு இதுக்காக தான் கிறிஸ்தியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு எல்லாமே காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படிக்கு அந்த நாள் மிகவும் சமீபம். தான் காட்ஸ் பிளான். உலகத்தை சிருஷ்டிச்சார். மனுஷனால் அது அந்த திட்டம் பாவத்தினால இடையில கொஞ்சம் உடைந்து போனது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், வந்து சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுப்பப்பட்டார். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. It's my choice to live for him. It's my choice. அவருக்காக பிழைக்கிறது, இயேசுவுக்காக வாழ்வது என்னுடைய சாய்ஸ். உலகத்தில் வேதனை உண்டு, துன்பம் உண்டு, இடுக்கண் உண்டு, வியாதி உண்டு, உபத்திரவம் உண்டு, நெருக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு. இதெல்லாம் மறந்து ஒரு நாள் ஆண்டவர் சீக்கிரமா வெளிப்பட போகிறார். இஸ் கமிங் பேக் சூன். நான் அவரோடு கூட இருப்பேன், உன்னதத்தில் இருப்பேன், பரலோகத்தில் இருப்பேன், நித்தியமா இவரோடு கூட வாழ்வேன். 70 வருஷம் 80 வருஷம் மீறி போனால் 90 95 வருஷம். எங்க பெரியம்மா ஒருத்தர் 100 வயசு இன்னும் இருக்கிறாங்க. 100 வயசு இன்னும் கண்ணாடி எல்லாம் போடுறது இல்லை. 100 வயசு. நீ பாத்தியா? நீ பார்க்கல. அப்போ அவங்க ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. 100 வயசு இருக்கலாம், ஆனாலும் எல்லாரும் மரிக்கணும்.
இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றார். கல்லறைகள் திறக்கும், எக்கால சத்தம் தொனிக்கும், கல்லறை திறக்கும், நாமும் மறுரூபமாவோம், அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம். இதுதான் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம். இந்த நோக்கம் சபையின் மூலமாக வெளிப்படுகிறது, நம் மூலமாக வெளிப்படுகிறது. நனாதி நோக்கம். அதுக்காக தான் நம்ம ஒரு சபையில் இருக்கிறோம். சின்ன சபையோ பெரிய சபையோ எந்த ஒரு சபையோ அங்கே இருந்து பரிசுத்தமாக இருந்து வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்த பாதுகாத்து அங்கே நித்திய ராஜ்யத்துக்கு போய் சேரணும். இந்த உலகத்தில் எல்லா பாடுகளும் அது வரைக்கும் உண்டு. அந்த நாள் வெகு சீக்கிரம். அந்த நாளுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கர்த்தருடைய பந்திக்கு வருவோம். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர்.